இது ஒரு ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு அழைச்சது ரொம்ப நன்றி. இன்னைக்கு இது வந்து காப்பாரில் தொண்டியில் 7 தமிழ் ஸ்கூல் இருக்குது. 7ல் 3 தமிழ் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி கணினி திறந்துட்டோம். மாநில அரசாங்கம் திறந்துச்சு. இது வந்து ஒரு சரித்திரம். இந்த 4 வருஷத்தில் இந்த நன்றி வந்து மாநில அரசாங்கத்துக்கு தான், டாக்டர் ஜேவியர் அவர்களுக்கு தான், மந்திரி பசா தன்சி காலேஜ் அவர்களுக்கு தான். ஏன்னா சிறப்பாக செய்கிறாங்க. சிறப்பாக மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இந்த மாதிரி கணினி 54 வருஷம் கணினியே இல்லை. இப்போ கட்டடமும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ரொம்ப நன்றி சார் தலைமை ஆசிரியர் ராமமூர்த்தி. ஏன்னா இன்னைக்கு அவர் தைரியமாக இன்னைக்கு முன்னுக்கு உட்காந்துருக்காரு. சில தமிழ் ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் காண போயிடுவாங்க. ஏன்னா நான் டாக்டர் ஜேவியர் எல்லாம் வந்தால் காண போயிடுவாங்க. நம்மளும் கொடுக்குறோம், ஆனால் காண போயிடுவாங்க. தைரியமாக உட்காந்துருக்காரு இன்னைக்கு. ஏதாச்சும் உங்களுக்குன்னா நான் தான் பொறுப்பு. கண்டிப்பாக நம்ம உங்களை காப்பாற்றுவோம். காப்பாடுனா உங்களுக்கு தெரியும், காப்பாற்றுவோம். ஸோ முக்கியமாக யூபிஎஸ்ஆர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் 37% தான். 37%. கண்டிப்பாக இந்த வருஷம் புது தலைமை ஆசிரியர் வந்திருக்கீங்க. 45 இல்லாட்டி 55%. இந்த தமிழ் ஸ்கூலில் 55%. மாணவர்களே, முதலில் நான் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி கூறணும். இந்த வேலை நேரத்தில் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த ஒரு அன்பான நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. ஏன்னாக்க உங்கள் பிள்ளைங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மூலம் தான் நாங்களும் அரசாங்கம் மூலியமாக தமிழ் பள்ளிக்காக நிறைய பாசம் வச்சுருக்கோம். அந்த பாசத்தினால தான் 2008 தமிழ் பள்ளிக்காக தனியாக மானியம் ஒதுக்கி வச்சு தமிழ் பள்ளியும் நல்லா இருக்கணும், வாழணும்னு சொல்லி இந்த 4 வருஷமாக இந்த ஸ்லேகோ மாநில அரசாங்கம் தமிழ் பள்ளிக்காக தனியாக 16 மில்லியன் ரிங்கிட் செலவு பண்ணியிருக்கோம். நாங்கள் தமிழ் பள்ளிக்கு வந்து இந்த போன 3 மாதமும் 6 மாதமும் வந்து இறங்கி உதவி செய்ய வரவில்லை. எங்கள் உதவி வந்து 2008 தூங்கிட்டோம். முடிவு எடுத்தது ஏன்னாக்க நீங்களாம் எங்களுக்கு ஒரு முடிவு கொடுத்துருந்தீங்க. அந்த நம்பிக்கையோட தான் நாங்களும் அந்த முடிவை எடுத்து இந்தியர் சமுதாயத்துக்கு இந்த ஸ்லேகோ மாநிலத்தில் ஒரு முக்கியமான விஷயம்னாக்க தமிழ் பள்ளி தான் நம்பர் 1. அந்த முக்கியமான விஷயத்தை வேற ஒண்ணுமே அதுக்கு மேல முக்கியமாக இருக்காது. ஏன்னாக்க நம்ம இந்தியர்கள் நம்ம எல்லோரும் படிப்புக்காக முக்கியம் கொடுக்கிறோம். அந்த காலத்திலிருந்து இந்தியர்களோட பிள்ளைங்கள் இந்த நாட்டில் இன்றைக்கு டாக்டரோ இன்ஜினியரோ ஆசிரியர்களோ டீச்சர்களோ எல்லாம் இருக்கிறதுனால யாருனால இருக்காங்கனாக்க பெற்றோர்களால தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல தான் அவங்க பிள்ளைங்களை வந்து படிக்க அனுப்பினாங்க. அப்ப நம்மளோட மலேசியா ரிங்கிட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனால செலவு பண்ண முடியும், செலவு பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்தது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு வெள்ளிக்கு என்ன வாங்க முடியும்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுனாக்க உங்களுக்கு கையில 1 லட்சம் வெள்ளி இல்லாம இருந்தாக்க பிரைவேட்ல படிக்க வைக்க முடியாது. சாதாரண படிப்புக்கு டாக்டர்னு சொன்னீங்கன்னாக்க அது வந்து கிட்ட சிங்கா ஜூத்தா ரிங்கிட் டாக்டர் படிக்க வைக்கிறதுக்குனாக்க. இன்ஜினியருக்குனாக்க ஒரு கிட்ட 3 லட்சம் வெளியாகும். எப்படி எல்லா பிள்ளைங்களும் நம்ம அந்த மாதிரி படிக்க வைக்கிறது? இன்னைக்கு ஏன் நான் இதை பற்றி சொல்றேன்னாக்க 2 மணிக்கு சித்தமந்தி என்னோட வட்டாரத்தில் அங்க இருக்கிற SPM மாணவர்கள் எல்லோரும் யாருக்கும் 7Aக்கு மேல கிடைச்ச மாணவர்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மானியம் கொடுத்திருந்தேன். அங்க வந்தவங்க வந்து எல்லாமே சேர்ந்து 230 பேர் 7Aக்கு மேல வாங்கினவங்க 5 பள்ளியில இருந்து. அந்த 230 மாணவர்கள்ல
இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், நம்ம தமிழ் இந்தியர்கள் மாணவர்களுக்கு வந்து 50%. எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியம் தான் இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாமே படிக்க வைக்கிறதுனாக்க இப்ப பெற்றோர்கள் எல்லாமே என்ன செய்யறதுன்னு ஒரே கேள்வியா இருக்காங்க. உண்மைதான், உங்களோட போராட்டத்தில் இன்றைக்கு நம்மளோட புத்ராஜாயா அரசாங்கம் 480 இடம் கூட கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தெரியாது கிடைக்குமா இல்லையான்ட்டு. Form 5 SPM முடிஞ்சவங்களுக்கு மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்காக நீங்க எழுதி போடலாம்னு சொல்லி 480 இடம் கூட கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. கிடைக்குமா இல்லையா என்று எனக்கு நிச்சயமாக தெரியாது. அது நான் சொல்ல முடியாது என்னால. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, கிடைக்காத பிள்ளைங்களுக்கு 7Aக்கு மேல வாங்கின இந்தியர் பிள்ளைங்களுக்கு, நான் தமிழ் பிள்ளைங்களுக்கு கிடைக்காம இருந்தாக்க தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்க, எல்லாரும் மாணிக்கவாசன் பேரை கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்லிமெண்ட்ல கேட்கணும். காப்பாக்கு வந்து சொல்லிட்டு போனார் தானே, நீங்க எல்லாம் கேட்டீங்க தானே சொன்னது. காப்பால வந்து சொன்னது கூட ஸ்லாங்கோ மாநிலத்தில் 3 ஸ்கூல் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாரு. இன்னும் கட்டவில்லையே. இப்ப புதுசாக புது வார்த்தை கத்துக்கிட்டாங்க எல்லாரும், நம்பிக்கை என்று சொல்லி. புது வார்த்தை தமிழ்ல நம்பிக்கை என்று சொல்லி. அதான் 50 வருஷமாக நீங்க தான் நம்பிட்டு இருந்தீங்க. நம்ம எல்லோரும் நம்பிட்டு இருந்தோம். நீங்க ஒன்றும் இல்லை, நானும் அந்த மாதிரி தான் நம்பணும் வந்தான். ஏன்னா நானும் மைக்கா ஷே வாங்கணும் வந்தான். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும் என்ன நடந்துச்சு. இப்ப புதுசாக கூப்பிட்டு ரைஸ் குக்கரும் அடுப்பு சட்டியும் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். வாங்கிக்கோங்க, வேணான்னு சொல்லாதீங்க, தயவு செய்து போய் எடுத்துக்கோங்க, கொடுக்கறத வாங்கிக்கோங்க. ஆனா சொல்லுனதை செய்யணும், அதான் நம்பிக்கை உள்ளது. நாங்க வந்து சொல்லுவோம், உங்களுக்கு செய்யறதும் நாங்க செஞ்சிருக்கோம். இன்னைக்கு 97 தமிழ் பள்ளி ஸ்லாங்கோ மாநிலத்தில் ஏன் கணினி மையம் கட்டுறோம் சொல்லுங்க? ஏன்? நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கணினி மயம் பற்றி தெரியாம இருந்தாக்க இந்த நாட்டில் வாழ முடியாது, பொழைக்க முடியாது. இனிமேல் எல்லா பிள்ளைங்களுக்கும் கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுதான் ஆகணும். அது வந்து கம்பல்சரி, முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து ஹெட்போன்லயே இருக்கு எல்லாமே. கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஹெட்போன்லயே இருக்கு எல்லாமே. பாவிக்க தெரியாம இருந்தாக்க, படிக்க தெரியாம இருந்தாக்க ஒண்ணுமே தெரியாம இருக்கும் விஷயம் நாட்டில் என்ன நடக்குது. நம்ம பேப்பர்ல ஒண்ணு படிக்க முடியாது, கம்ப்யூட்டரை தான் படிச்சுதான் தெரியும் உண்மை என்ன நாட்டில். அதுக்கு தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி 97 தமிழ் பள்ளியிலும் நாங்கள் வந்து ஒரு கணினி மையம் கட்டணும்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை. இது மட்டும் ஒரு 4 வருஷத்தில், இந்த வருஷமும் சேர்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 30 பள்ளியில வந்து கணினி மையம் கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 24 பள்ளியில் கட்டி முடிச்சாச்சு. இந்த வருஷம் இன்னொரு 7 ஸ்கூல்ல கட்ட போறோம். எவ்வளவு செலவு பண்றோம்? ஒரு கணினி மையத்துக்கு ஒரு பள்ளியில் 40 கம்ப்யூட்டர் போட்டு எல்லாமே அழகா செஞ்சு ஏர் கண்டிஷன் போட்டு வயரிங்லாம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் மண்ணுக்கு கீழே தான் இருக்கும். டைல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே செஞ்சதுக்கு 85,000 வெள்ளி. சத்த முந்தி டாக்டர் ராணி அவர் சொன்னார், யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்க நாங்க கொடுக்கிற இந்த சப்போர்ட் இந்த ஸ்கூலுக்கு எல்லாமே மானியம் கொடுக்கிறது எல்லாமே அந்த காலத்துல நீங்க யாராச்சும் கேட்டீங்கன்னாக்க மானியம் வந்து நேராவே பெற்றோர் ராஜ சங்கத்துக்கு வராது. அது வந்து இன்னொரு கட்சி உள்ள பூந்து அந்த கட்சியில தான் வெளியே வரும். அங்க வந்து ஒரு சின்ன டேக்ஸ் போட்டுருவானுங்க அந்த கட்சியில, ஒரு 10% 15% டேக்ஸ் போட்டுருவானுங்க அந்த கட்சியில. எவ்வளவு வந்து பிஆபிஜி கிடைக்குதோ அது நம்மளுக்கு தெரியாது. அது அந்த காலத்தில் இந்த பிஆபிஜி தான் நீங்களாம் கேட்கணும். ஆனால் என்ன மாத்தல்னாக்க, இன்றைக்கு நீங்க எந்த பள்ளியிலும் எந்த பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்களும் இல்ல வாரிய தலைவர்களும் நீங்கள் எல்லோரும் போய் கேட்கலாம்.
அந்த மானியம் வந்து அரசாங்கத்திலிருந்து இறங்குற மானியம் நேராவே பெற்றோர் சங்கம் ஆசிரியரோட அக்கௌண்ட்டுக்கு தான் நேராக போக முடிய வேற எந்த கட்சி மூலியமா வந்ததே இல்லை, கொடுத்ததே இல்லை. நாங்கள் இந்த 4 வருஷத்துல ஒரு காசு, ஒரு வெள்ளி, ஒரு ரிங்கிட் எடுத்ததில்லை. அந்த மானியத்தில் எல்லாமே சென்று உங்களோட PIBGக்கு நேர அக்கௌண்ட்டுக்கு தான் சென்று போகிறது. அவங்களும் கவனத்தில் இருந்து தான் செலவு பண்றாங்க. நான் யார் கூடயும் போட்டி போடுவேன். உங்களால வந்து ஒரு கண்ணனி மாயம் வந்து 85,000 வெள்ளிக்கு இப்ப கட்டி முடிச்ச இடத்துல யாராச்சும் நீங்க கொடுத்து உங்களோட கான்ட்ராக்ட்ல சேவ் பண்ணி தயவு செய்து எங்கிட்ட வந்து காமிங்க.